இதை கண்டிப்பாக நாம் எல்லாம் முறியடித்து வேணும். ஏன்னா இது ஒவ்வொரு தனி நபரையும் பாதிக்கணும். இப்ப எப்படி அரசு ஊழியர்கள் போன தடவை இவங்களுக்கு தெரியாம ஓட்டு போட்டு 5 வருஷமா அவங்க பின்னாடி சுத்தி கடைசி வரைக்கும் அவர்களை ஏமாற்றிய இந்த அரசு ஒவ்வொரு மக்களும், அந்த மதுரை மக்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, மதுரை மேயர் அவருடைய கணவர் 2 பேருமே 200-300 கோடி திருடி விட்டார்கள் என்று பதவி நீக்கம் செய்யப்படுறார். மேயர் பதவிக்கு இதுக்கு மேல ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மதுரையில ஒரு கார்பரேஷன்ல 200-300 கோடி அசால்ட்டா அடிச்சாங்கன்னா அப்ப அமைச்சர் எடுத்துக்கங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் ஒன்னு இடி ரைடு இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு, சொத்து குவிப்பு வழக்கு பெண்டிங் இருக்கு. இது போகாத அமைச்சர் இல்ல, பல பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு கரூர்ல உட்கார்ந்துருக்காங்க, அமைச்சராக முடியாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு. ஏன்னா அவர் பேரை சொன்னா அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர். அவரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த கரூர் கம்பெனிக்காரரு, அந்த கரூர் கம்பெனி 10 ரூபாய்க்காரர் அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார் அந்த கரூர் 10 ரூபாய் கம்பெனிக்காரர். நம்ம இதனால சட்டபூர்வமாக ஹைகோர்ட்டை மதிக்கணும்ல, உயர்நீதிமன்றத்தை மதிக்கணும். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேரை சொல்ல வேணாம், கரூர் 10 ரூபாய்க்காரன்னு சொல்லிடுவோம்.